பாலத்தினுடைய நிலையை அடிக்கடி ஹெவி வெஹிக்கிள் போய் இதை உடச்சிட்டே இருந்துச்சு. அதனால் வந்து இது மாதிரி இன்னொரு பாலமும் அடுத்து இருக்குது. அதனால் இந்த 2 பாலத்தையும் க்ராஸ் பண்ணி போகிறது சிரமங்கிறதுனாலையும், தண்ணி வந்து மழை காலத்தில் வந்து தண்ணி அதிகம் உள்ளே வர்றதுனாலையும், இது ரொம்ப குறுகலான பாலம் இருக்கிறதுனாலையும் பைபாஸ் ரோடு இந்த இடத்துல இருந்து பஞ்சலிங்கபுரம் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோடை பெருசு பண்ணி அதில் வந்து அந்த ஜாயின் பண்ணணும், ஸ்டேட் ஹைவேஸ் வந்து அதில் ஜாயின் பண்ணணுங்கிறதுக்காக நான் ஒரு ரெக்வஸ்டேஷன் கொடுத்தேன். மத்திய அரசு அதுக்கான அமௌண்ட்டு சேங்ஷன் பண்ணியும் நமது தமிழக அரசு அதை கண்டுகொள்ளாத அதை அலட்சியமாக பட்டதுனால தான் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த டைமில் ட்ரெயின் எதுவும் மேலே போகாதனால உயிர் சேதம் இல்லாத தப்பிச்சோம். இல்லை ட்ரெயின் அங்கே போயிருந்ததுன்னா எவ்வளோ உயிர் சேதம் நடந்திருக்கும் நீங்களே பாருங்கள். இந்த அளவு வந்து தமிழக அரசு எதையும் கண்டுக்காத மக்களுக்கு துரோகம் செஞ்சிட்ருக்குது. அதை மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஆட்சி என்னைக்கு அகலுதோ அன்னைக்கு தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும்.